ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित வேத हैं. வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தைகளை கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे, வாசிக்கலாமா? पढ़ेंगे. 2 கொரிந்தியர் दूसरा कुरिन्थियों 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 9ல சொல்லப்பட்டிருக்குது. 9 में कहा गया है, என் கிருபை உனக்கு போதும், मेरी अनुग्रह तेरे लिए बहुत है, பலவீனத்தில் मेरे बलवीनता में என் பலம் मेरा बल உனக்கு பூர்ணமாய் விளங்கும். तुझे भरपूरता से रहेगी. ஆண்டவர் தயவு சொல்லுதாரு, परमेश्वर कहता है என் கிருபை உனக்கு போதும். मेरी अनुग्रह तेरे लिए काफी है. அவருடைய கிருபை இருந்தாலே उसके अनुग्रह है तो இந்த பூமியில इस संसार में உயர்த்தி கொண்டே இருப்பார். हमें वो ऊंचा करते जाएगा. யோசேப்புக்கு यूसुफ को கர்த்தர் கண்களுக்கு கிருபை கிடைத்தது. परमेश्वर की नजरों में अनुग्रह मिली. கர்த்தர் கண்களுக்கு கிருபை படுத்து கிடைத்ததனால परमेश्वर की आंखों में अनुग्रह मिली. इसलिए யோசித்தீங்களா आपने विचार किया क्या? என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ? யாருக்குமே நடக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு செய்தார். किसी को नहीं हुआ उस कार्य को परमेश्वर ने उसके लिए रखे. சொல்ல வசனம் சொல்லுது பாத்தீங்களா? वचन कहता है கர்த்தர் परमेश्वर யோசேப்போடு கூட இருந்தார். परमेश्वर यूसुफ के साथ थे. யோசேப்பு எங்க இருந்தார்? कहां पर थे वो? சிறைச்சாலையில் இருந்தார். वो एक बंदीगृह में था. சிறைச்சாலையில் இருக்கும் போதும் वहां पर रहते समय கர்த்தர் என்ன भी செய்தார்? परमेश्वर ने क्या किया? யோசேப்போடு இருந்தார். परमेश्वर यूसुफ के साथ थे. அதுதான் கிருபை. वही अनुग्रह है. ஆமென். आमेन. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर என் कहता है கிருபை உனக்கு போதும், मेरी अनुग्रह तेरे लिए बहुत है. பலவீனத்தில் मेरी निर्बलता के समय என் பலன் मेरे सामर्थ உனக்கு பூர்ணமாய் விளங்கும். तुझे सिद्ध करेगा. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, பலவீனமா இருக்கிறீங்களா? निर्बलता में है क्या? இது ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்களா? कष्ट में है क्या? அவருடைய கிருபை கேளுங்க. आप उससे अनुग्रह मांगिए அதிகாலை தேடுங்க. और अधिक सुबह उसे देखिए. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है அதிகாலை தேடுகிறவர்கள் जो अधिक सुबह मुझे ढूंढते हैं என்னை கண்டடைவார்கள். वे मुझे पा लेंगे. நாம் நிற்பதும் हम जो खड़े हैं, நிர்பலமாக இருப்பதும் हम जो निर्बल नहीं हुए, அவருடைய கிருபை. केवल उसी की அவருடைய अनुग्रह है. கிருபையை பிடித்துக் கொள்ளுங்கள். उसके अनुग्रह को पकड़ लीजिए. அவருடைய கிருபை இழந்து விடாதிருங்கள். उसके अनुग्रह को मत खोइए. உங்களை அதை பலப்படுத்தி वो आपको बल देकर, ஆசீர்வதித்து आपको आशीष करके, நடத்துவதற்கு आपको चलाने के लिए போதுமானவராய் वो இருக்கிறார். काफी है. நாம் ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. கிருபை தாங்கட்டும், आपके अनुग्रह संभाले, பலப்படுத்தும், उन्हें बल दीजिए, உயிர்ப்பியும், उन्हें झिलाइए, ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.